பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை கொலோசையர் 3வது அதிகாரம் 20வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 20. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Children, obey your parents in everything, for this pleases the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருமே சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்படிதானே? சிறு வயதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோருக்கு அடங்கி இருப்பாங்க, சொல்றது எல்லாவற்றையுமே அவங்க கேட்டு அதன்படி அவங்க செய்வாங்க. ஆனா நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் பெற்றோர் சொல்றத பிள்ளைங்க கேட்கிறதே இல்லை. வேதவசனம் சொல்கிறது, பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோர் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகின்றது கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்க இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா முதலாவது அவரை தேடணும். ரெண்டாவது உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து வாழணும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் சொல்றத கேட்காம நீங்க இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாலிப நாட்கள் வந்த உடனே பெற்றோர் சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பெருசா தெரிய போகுது, உங்களுக்குலாம் தெரியாது, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க அப்டேட்டடாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஏளனமாக பேசி அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அற்பமாக நினைத்து கடைசியில ஏதோ ஒரு பாதையில இவங்களே நினைத்த ஒரு பாதையில போய் கடைசி எங்கேயோ போய் சிக்கிக் கொள்வாங்க. ஆனா இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது, பெற்றோர் சொல்றத நீங்க கேட்கணும், பெற்றோர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து வாழுங்க. நம்முடைய தகப்பன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அதனால உங்களுடைய பெற்றோர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனி கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படி இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே பிள்ளைங்க ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் கேட்டு செய்கிறதுக்கு இந்த நாளில் அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் நம்மளுடைய பெற்றோருக்கு நம்ம பிள்ளைங்க தான். நம்மளுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அவருடைய பிள்ளைங்க தான். அதனால நம்மளுடைய பெற்றோருக்கு எப்பொழுதும் நம்ம கீழ்ப்படியணும். என்ன சொன்னாலும் வேல்யூ பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைத்து அவங்கள நீங்க அற்பமாக நினைக்காதீங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a blessed day.